ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா பிரபாஸ் அவர்களோட ராஜா சாப் அப்படின்ற ஒரு படம் பொங்கலுக்கு வரப்போகுது. அதுவும் ஜனநாயகன் படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அதே ஜனவரி 9 தான் இந்த படமும் வரப்போதான். அண்ட் ப்ரீவியஸா இந்த ராஜா சாப் படம் டிசம்பர்ல வரப்போகுதுன்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஜனவரி 9 போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. ஐ திங்க் இது ஒரு ஃபேண்டசி ஜானர்ன்றதால கிராபிக்ஸ் பணிகள் இன்னும் முடியல போல. அண்ட் பிரபாஸ் அவர்களுக்கு பாகுபலிக்கு அப்புறம் தொடர் தோல்விகள் இருந்தாலும் ரீசெண்டா கல்கி படம் 1000 கோடி வசூல் பண்ணி ஹிட் ஆச்சு. அண்ட் இந்த ராஜா சாப் படத்தோட டீசருக்கு கூட நல்ல ஒரு வரவேற்பு தான். ஸோ ஜனநாயகனுக்கு ஒரு சாலிடான போட்டியா தான் இந்த படம் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆந்திரா அண்ட் தெலுங்கானால தான் ஜனநாயகனுக்கு கொஞ்சம் தியேட்டர் கம்மியாக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கேரளா அண்ட் ஓவர்சீஸ்னு இங்கேயும் சில தியேட்டர்கள் அந்த ராஜா சாப் படத்துக்கு போகும். பட் ஆப்வியஸா கண்டென்ட் கிளிக் ஆகிறத பொறுத்து அந்த படத்துக்கு தான் அதிக தியேட்டர்ஸ் 1 வீக் அப்புறம் கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி தமிழ்ல சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படமும் பொங்கலுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கு. பட் அது சம்பந்தமா இன்னும் அபிஷியல் அப்டேட்லாம் எதுவும் வரல. தென் இப்போ ரீசெண்டா சூர்யா அவர்களோட கருப்பு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சூர்யா அவர்களோட கருப்பு படத்தை தீபாவளிக்கு தான் இனிஷியலா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆகிறதால தீபாவளிக்கு வர்றது கஷ்டம். அண்ட் தீபாவளிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு பெரிய டேட்டு பொங்கல் தான். ஸோ அதனால மேபி சூர்யா அவர்களோட கருப்பு படம் பொங்கலுக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வேற எந்த படம்லாம் பொங்கலுக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். எப்படியும் சில சின்ன படங்கள் ஜனவரி 14 சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.